யாரு? இந்த வீட்டோட மகாராணி. அதுக்குதான் இந்த கிரீடம். ஓகே ஓகே गाइस, இங்க வா, நானே வச்சு விடுறேன். அவ்வளவுதான். Everybody please come on. ஏறு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ப்ளீஸ் மேடம், give me some space, okay? நந்தினி இப்படி வந்து இதுல உட்கார் அப்படியே. come on. எதுக்கு சார்? நந்தினி வந்து உட்காருன்னு சொல்றேன்ல. சொல்லுங்க. நந்தினி நீ இளவரசி. come on உட்காரு. நந்தினி everybody உட்காருமா. டாடி சொல்லுங்க, டாடி சொல்லுங்க. நந்தினி உட்காருமா. உட்காந்துக்கோ நந்தினி. நந்தினி நந்தினி எவ்வளவு பேர் சொல்றாங்க, உட்காரு நந்தினி. மச்சான் சாப்பிடுறான்ல, உட்காருமா. உட்காரு everybody please please. ஏய் கால் மேல கால் எடுத்து போடு. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். ஏய் நான் சொல்றத கேளு, நீ மகாராணி இல்லையாங்க? கரெக்ட். யா கம் ஆன், எடுத்து வை. டாடி சொல்லுங்க டாடி, எடுத்து வை. கால் மேல கால் போடு, எத்தா போடு. அப்படிதான். சூப்பர்ல. நம்ம எல்லாரும் கிளம்பலாமா? ஆமாங்க, நிலைமை ஒண்ணும் சரியில்லை, நம்ம கிளம்பிடலாம். சரி வாங்க. சூர்யா நாங்க கிளம்புறோம். நன்றி. நாங்க கிளம்புறோமா? வாங்க போலாம். வரோம். நன்றி ஆண்டி, நன்றி. Thank you so much. Thank you. ஏய் உட்காரு. ஏய் என்ன பண்ற? சார் நான் இளவரசியும் இல்ல மகாராணியும் இல்ல. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வேலைக்காரி மட்டும்தான். வேலைக்காரின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்ல. என்ன? ஏய் நந்தினி விஜி டாடி, என்ன டாடி அவ? என்ன? வாட்ஸ் ராங்? சூர்யா டேய் டாட் சூப்பர்டா. இப்போ நீ செஞ்ச காரியத்துல என் மனசே குளிர்ந்து போச்சு. சூப்பர் டாட். Thank you so much டாட். என்ன நந்தினி, ஏன் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க? அவர் என்ன பண்ணாருன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. இங்க பாருமா நந்தினி, அவன் உன்னை மகாராணின்னு சொன்னது, கிரீடம் வச்சது, இதெல்லாம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவன் ஒன்றும் தப்பு பண்ணலையே. பொண்டாட்டியோட பிறந்தநாள கிராண்டா கொண்டாடணும்னு நினைச்சிருக்கான். நியாயமா பார்த்தா நீ சந்தோஷப்படணும். நீங்களே இப்படி பேசினா எப்படின்னு? கோவப்படாத நந்தினி, நீ என்ன எண்ணத்துல பேசுறன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு இங்க நடக்கிற எதுவுமே தெரியாது. சுந்தரவள்ளி அம்மாவுக்கு ஒரு அவார்டு தராங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உன் பிறந்த நாள்ங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். பர்த்டேவே எதர்ச்சியா உன்னோட ஆதார் கார்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் கடைக்கு கிஃப்டே வாங்க போனோம். ஆனா இங்க கூடவே இருந்துட்டு இந்த வெடி, கேக்கு, கொண்டாட்டன்னு சூர்யா என்னென்னமோ பண்ணிட்டான். அது எல்லாத்தையும் அவர் எதுக்கு பண்ணாருன்னு உங்களுக்கு புரியலையான்னு? அவங்க அம்மாக்கு நடக்கிற ஃபங்க்ஷனை குழப்பி விடணும். என் பிறந்த நாளை கொண்டாடுறேன்னு அவங்கள கடுப்பேத்தணும். அதுக்காக தானே இதெல்லாம் செஞ்சாரு. இருக்கலாம் நந்தினி, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அண்ணன் மனசுல உன்னை பத்தி எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமா, அதே தான் நானும் சொல்றேன். அதுவும் இந்த கிரீடம் வச்சானே, அது சும்மா ஒன்றும் இல்லை. சூர்யா சார் உங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு, அதனால தானே இப்படி சொல்றீங்க. அப்போ உன் மேல எங்களுக்கு அன்பு அக்கறையும் இல்லைன்னு சொல்றியா? இல்லக்கா, அவரோட அன்பும் அக்கறையும் பொய்ன்னு சொல்றேன். அதுல உண்மை இல்ல. அது பொய் தான். அவங்க அம்மாவை டென்ஷன் ஆக்கத்தான் பண்ணா. அதை நாங்களும் மறுக்கல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான்ல, அதையும் நீ பார்க்கணும்ல. அவன் நினைச்சிருந்தா இன்னைக்கு உன் பிறந்த நாளும் தெரிஞ்சும் பேசாம அமைதியா போயிருக்கலாம்ல. ஏன் இதெல்லாம் செய்யணும்? ஊர்ல இருக்கிற பொண்டாட்டிங்கெல்லாம் தன்னோட பிறந்த நாளை புருஷனுங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா பொண்டாட்டிக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா நீ தலையில இருக்கியே. நந்தினி, இங்க பாரு, இங்க பாருன்றேன்ல.
இங்க பாரு நந்தினி, எல்லாத்தையும் விடு. அண்ணன் ஏன் செஞ்சாரு எதுக்கு செஞ்சாருங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்மா, நீ சந்தோஷமா இருக்கணும். இன்னையிலிருந்து உன்னோட துக்கம் எல்லாமே மாறப்போகுதுங்கிறது நினைச்சுக்கோ. மனசுல நம்ம நினைக்கிற எண்ணத்துக்கு கண்டிப்பா ஒரு சக்தி இருக்கு நந்தினி. நீ மனசார நினைக்கிற விஷயம் நிச்சயம் நடந்தே தீரும். அப்படின்னா நானும் என் வீட்டுக்கு போகணும்னு ஒவ்வொரு நாளும் மனசார 1000 வாட்டி நினைக்கிறேன். அது நடந்துருமா? விஜி, இந்த பிள்ளை எல்லாம் திருத்தவே முடியாது. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கு. சரி, இந்த பேச்சு நம்ம இதுக்கு மேல பேச வேண்டாம். காலையிலே தெரிஞ்சிருந்தா கோயிலுக்காவது போயிட்டு வந்திருக்கலாம். நாளைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன நந்தினி, எதை பத்தியும் யோசிக்காம திரும்பவும் அண்ணன் கிட்ட போயிட்டு எதுவுமே பேசாம அமைதியா போய் படுத்து தூங்கு, சரியா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறோம், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் அன்னைக்கு கொஞ்சம் சிரிக்கலாமே. இந்த முகம் சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? போங்கக்கா. சரி, ரொம்ப சலிச்சுக்காத. வாழ்க்கை எந்த நேரத்துல எப்படிப்பட்ட அற்புதத்தை வச்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. உன் வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு அற்புதம் சீக்கிரமாவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் நடக்கும். சரி, நாங்க போயிட்டு வரவா? போலாங்க. வரா நந்தினி. என்ன சொல்றது, இந்த சூர்யா இப்படி பண்ணிட்டான். அவ என்னமோ பெரிய இவ மாதிரி உட்காந்துக்கிட்டா. எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு கேக் வெட்டி கிரீடம்லாம் வச்சு சூட்டி செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப கடுப்பாகு. நான் எத்தனை வாட்டி சொன்னேன் அவளை அடக்கி வைக்கணும்னு. கேட்டியா நீ? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் ஆகாதுன்னு சொன்னல. அதான் இன்னைக்கு மகாராணின்னு கிரீடம் சூட்டிட்டான். அவ மகாராணினா அப்புறம் நீயும் நானும் யாருக்கா? அவளுக்கு அடிமைங்களா? வர வர அந்த சூர்யா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். ரொம்ப இல்லக்கா, ரொம்ப ரொம்ப ஓவரா போறான். அவன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவ மனசுல ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெரிய இவ அப்படின்ற என்ன வரத்தானே செய்யும். நாளைக்கு சூர்யாவையே கைக்குள்ள போட்டு நம்மள அவ எதிர்த்து பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏற்கனவே அப்பா வேற நந்தினியோட ஜோல்ராவே ஆயிட்டாரு. இதுல சூர்யாவும் அவ பக்கம். இப்படியே போச்சுன்னு வையேன், இந்த வீட்ல அவ இருப்பா, நாம இருப்போமான்னு தான் தெரியல. ஐயோ ஏய், அந்த அளவுக்குலாம் அவன் ஒன்றும் பெரிய சீன் இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், அம்மாவை டென்ஷன் பண்றதுக்காக தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனோட லிமிட்டை மீறிட்டான். இப்போ என் கோவம்